அனைவருக்கும் இனிய ரமலான் திருநாள் நல்வாழ்த்துக்கள். மலபார் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன்ங்க. அதில 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஃப்ரைட் ஆனியன் நீங்க வந்து ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கிறலாம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து தான் ஃப்ரை பண்ணி இதோட சேர்க்க போறேன். 1 வெங்காயத்த நல்லா தின் ஸ்லைசஸா கட் பண்ணி இதோட சேர்த்துருக்கு. பச்சை வெங்காயமா, 1 தக்காளி பழம், 1 பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காவோட விதை மட்டும் சேர்த்துட்டு, ஜாதி பத்திரி ரொம்ப கம்மியா ஒரு வாசனைக்காக அதிகமா சேர்க்கக்கூடாதுங்க. 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸு. ஆ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா, சோம்பு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கேங்க. வீட்லயே அரைச்சது. சோம்பு பொடி பார்த்தீங்கன்னா, 1 டீஸ்பூன். ஓவர் நைட் மேரினேட் பண்ணா சூப்பரா இருக்குங்க. இல்ல வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மதியம் பண்ண போறீங்க அப்படின்னா, காலையில நீங்க வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டு, ஒரு 12 மணி போல செய்ய ஆரம்பிங்க. சூப்பரா இருக்கும். ஒரு பேனுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குங்க. இது நல்லா வந்து காயட்டும். ஹோல் ஸ்பைசஸ் 2 கிராம்பு, ஒரே ஒரு பட்டை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. ஃப்ளேவர் வந்து நீங்க உங்களோட வாசனை வந்து நீங்க நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா, நீங்க இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. ஆ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடு ஆனியன் நீங்க வந்து அந்த மேரினேட் பண்றப்பயும் சேர்க்கலாம். நான் வந்து இப்ப சேர்த்துக்கிறேங்க. 2 விதமாவும் சேர்த்துக்கிறலாம். நல்லா இந்த வெங்காயம் வந்து வதங்கி எடுக்கட்டும். இது வந்து டைரக்ட்டா நம்ம வந்து இந்த வெங்காயத்த வதக்கிட்டு, மேரினேட் பண்ணி வச்சுக்க சிக்கன சேர்க்க போறோங்க. நீங்க வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, நீங்க மேரினேட் பண்ணும்போதுமே அத சேர்த்தீங்கன்னா, இன்னுமே சூப்பரா இருக்கும். அத வந்து அப்படி பண்ண மறந்தாச்சு. அதனால இப்ப வதக்கிட்டு, இதோட வந்து சிக்கன சேர்க்க போறோம். வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு லைட்டா வந்து சேர்த்துக்கிறலாங்க. அப்ப வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நல்லா சீக்கிரமா வந்து வதங்கி வரும். இப்ப உப்பு சேர்த்து நல்லா இத வந்து வதக்கி எடுத்துக்கிறலாம். சிக்கன் எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ, அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். நல்லா மேரினேட் ஆயி நல்லா அந்த சிக்கன்ல வந்து மசாலாலாம் இறங்கி சூப்பரா இருக்குங்க. வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயம் வந்து வதக்கி எடுத்துட்டு, இதில வந்து நம்ம வந்து சிக்கன் சேர்க்க போறோம். சிக்கன் சேர்த்து பார்த்தீங்கன்னா, அதில தண்ணி எதுவும் ஊத்தக்கூடாது. அ ஸ்ப அதேபோல பார்த்தீங்கன்னா, நீங்க நீங்க வந்து இதில வந்து எக்ஸ்ட்ரா வந்து பிரியாணி பொடி நம்ம கடையில வாங்குனது அது எதுவும் நீங்க வந்து சேர்க்க வேணாம். இந்த மாரி இது பண்ணியே சேருங்க. நல்லா உங்களுக்கு வந்து கரெக்ட்டா சூப்பரா அந்த கேரளா மலபார் பிரியாணி வந்து உங்களுக்கு சூப்பரா கிடைக்குங்க. இப்போ மேரினேட் பண்ணி வச்சிருக்க இந்த சிக்கன் எல்லாத்தையுமே நம்ம வெங்காயத்தோட சேர்த்துக்கிறலாம். நான் வந்து இன்னைக்கு வந்து 1 டம்ளர் வந்து சீரக சம்பா அரிசி இருக்கும் இல்லைங்களா? அத வந்து ஒரு 10 நிமிஷம் தண்ணீல ஊற வச்சிருக்கேன். இங்க ஒரு பானையில 3/4 பானை வந்து தண்ணி சேர்த்து ஏலக்காவோட விதை, அது கூட வந்து பட்டை, ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஆ சேர்த்துக்கிறேன். 2 கிராம்பு, அ ஏலக்காய் வந்து நீங்க வந்து விதையா சேர்த்துக்கோங்க. ஏன்னா, அது வாயில வந்து கடிபடாம இருக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம அடுத்து வந்து சேர்க்கறது வந்து இந்த மிளகுங்க. சும்மா ஒரு 2 மிளகு ஃப்ளேவருக்காக வேணும்னா சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாங்க. ஸ்பைசஸ் வந்து கொஞ்சம் நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலா சாப்பிடுவீங்கன்னா, கூடுதலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். பிரியாணியோட இலை. இங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கன இதில சேர்த்துறலாம். சிக்கன் சேர்த்து நல்லா இந்த வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ நீங்க உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இந்த வதக்குற ஸ்டேஜில. ஏதாவது கூட குறைய இருந்துச்சுன்னா, இந்த சமயத்தில நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன்ல இருக்கிற எல்லா அந்த பாத்திரத்தில இருக்க எல்லா மசாலாயுமே ஒண்ணு விடாம இதில சேர்த்து, நல்லா ஒரு 2 நிமிஷம் இத நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துட்டு, தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். ஏன்னா சிக்கன்ல இருந்தே தண்ணி வரும். இத நல்லா வந்து ஒரு 10 டூ 20 மினிட்ஸ் வந்து இந்த சிக்கன் வந்து நல்லா வேக வச்சிரலாங்க. பாத்திரத்த வந்து லிட் க்ளோஸ் பண்ணி, ஓப்பன் பண்ணி அந்த மாதிரி நீங்க வந்து வேக வச்சுக்கோங்க. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உப்பு எல்லாமே கரெக்ட்டா தாங்க இருக்குது. இந்த சைட்ல வந்து தண்ணி வந்து லைட்டா வந்து பபிள் வர ஆரம்பிச்சுருச்சு. அதில நம்ம ஊற வச்சிருக்க அந்த 2 டம்ளர் அரிசி வந்து சீரக சம்பா அரிசி ஊற வச்சிருக்கோம் இல்லைங்களா? அத வந்து இதில சேர்க்க போறோம். பாதி லெமன வந்து கட் பண்ணி அந்த ஜூஸஸ வந்து சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு அந்த லெமனையும் இதில அப்படியே சேர்த்துட்டு, இந்த சாதம் வேகறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதி வந்ததும் அரிசிய சேர்த்துறலாம். அரிசி சேர்த்து நல்லா வேக வெந்ததும் அ அப்படியே நீங்க வந்து வடிச்சிடலாம். அரிசி வந்து வேக வைக்கிற சாதம் வந்து குழஞ்சிறக்கூடாதுங்க. நல்லா வடிச்ச சாதத்த நம்ம வந்து 20 மினிட்ஸ் கழிச்சு சிக்கனும் வெந்துருச்சு. மேல வந்து லேயர் பண்ணிடலாம். இது நீங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அம் ஹைதராபாத் பிரியாணி மாதிரி இருக்கும். ஆனா டேஸ்ட் வந்து 2மே டோட்டலா டிஃப்ரெண்ட்டா இருக்குங்க. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குங்குமப்பூவோட இது சேர்த்துக்கலாம். ஆ அது வந்து ஆப்ஷனல்ங்க உங்களுக்கு. லைட்டா வந்து பால்ல வந்து கலந்து 10 நிமிஷம் வச்சோங்க அப்படின்னா, நல்லா ஊறி வந்துரும். அத சேர்த்துக்கிறலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய். குங்குமப்பூ இல்லாதவங்க வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கிறலாம். ஆனா, ஃபுட் கலர்லாம் உடம்புக்கு கெடுதி. என்ன கேட்டா வந்து மஞ்சத்தூள லைட்டா கலக்கி நீங்க இதோட சேர்த்தீங்கன்னா, நல்லா உங்களுக்கு கலர் வரும். ஃப்ளேவரா இருக்கும். வாசம் தான் அந்த ரேஞ்சுக்கு வராது. மல்லி இலை, புதினா இலை நெறைய போட்டுக்கோங்க. இவ்வளோ தான் இருந்துச்சு. அத சேர்த்துட்டு சிம்ல வந்து வச்சு ஒரு 10 மினிட்ஸ்
விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு, மறுபடியும் அந்த சூட்டுலயே ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டுங்க. அவ்வளோதான் நம்மளுக்கு மணக்க மணக்க மலபார் பிரியாணி சூப்பரா தயாராயிடுச்சு. எவ்வளோ உதிரியா இருக்குது பாருங்க. இத நீங்க அப்படியே சாப்பிடலாம். சைட்ல வந்து குழம்பு ஏதோ தேவைப்படாது. இதுக்கு வந்து ஒரு ரைத்தா வச்சு சாப்பிட்டீங்கன்னா, செம தூளா இருக்குங்க. நல்லா வந்து வாசமா இருக்குது. ரொம்பவே அருமையா இருக்கு. கட்டாயம் நீங்களும் வந்து இந்த ஆ சிக்கன் மலபார் பிரியாணிய வந்து ட்ரை பண்ணி பாருங்கங்க. மசாலா பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குதுன்னு. இது வந்து டோட்டலி ஹைதராபாத் பிரியாணிக்கும், இந்த மலபார் பிரியாணி 2மே வந்து வேற வேற. ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு சொல்லுங்க. அனைவருக்கும் மீண்டும் ரமலான் திருநாள் வாழ்த்துக்கள்.